ஹாய் கைஸ், வெல்கம் டு நியூ வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் எங்கிட்ட ப்ரோ எக்யூப்மெண்ட் எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து எக்யூப்மெண்ட் வந்து அப்கிரேட் பண்ணுறது, எக்யூப்மெண்ட்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறது, எப்படி நல்ல நல்ல எக்யூப்மெண்ட்லாம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேமுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் மெனுவில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கேரக்டர்னு ஒரு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபஸ்ட் ஒன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இங்கே காமிக்கும். ஸோ ஓகே, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அப்கிரேட், அப்புறம் வந்து ரீஅப்கிரேட் ஸ்லாட், அப்புறம் செல், இந்த 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எக்யூப்மெண்ட்ஸில் வந்து நிறைய டைப் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இபிசி அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா இடிசிபி ஏஎஸ் இசட் அப்படிங்கிற மாதிரி இது வந்து போகும். ஸோ இயை விட டி பெட்டராக இருக்கும், டியை விட சி பெட்டராக இருக்கும், சியை விட பி பெட்டராக இருக்கும், பியை விட ஏ பெட்டராக இருக்கும், ஏயை விட எஸ் பெட்டராக இருக்கும், அதுக்கப்புறம் இசட் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து தான் எக்யூப்மெண்ட் வந்து அப்கிரேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ வந்து இதில் வந்து நான் எப்படி பண்ணுறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டிங்கிற இந்த எக்யூப்மெண்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இந்த எக்யூப்மெண்ட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் அசால்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து அப்கிரேட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணால் ஜெனி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அப்கிரேட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்கிரேட் வந்து எப்படின்னா டியிலேருந்து பிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதாவது டியிலேருந்து சிக்கு போகாமல் சியை விட்டு அடுத்தது பிக்கு வந்து போயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து 3 பிளாக் கலர் ஸ்லாட் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்லாட்டில் வந்து இப்போ க்ரீன் வந்திருக்கு. ஸோ அதில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கலர்ஸ் உண்டு. அதில் வந்து நமக்கு வந்து ஆரஞ்சு இல்லைனா ரெட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி எக்யூப்மெண்ட் அதில் வந்து ரெட்டோ ஆரஞ்சோ வந்தால் தான் அந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம வந்து எஸ்ஸாவோ இசட்டாவோ இல்லைனா காட்லியாவோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து பி வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் டைம் வந்து இது முடிஞ்சிடுச்சு. ஒரு எக்யூப்மெண்ட் வந்து 2 வாட்டி நம்ம அப்கிரேட் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு வாட்டி இதில் இருக்கும். ஒரு ஸ்லாட் வந்து அவங்க தரும்போதே நமக்கு வந்து ஒரு ஸ்லாட் அப்கிரேட் பண்ணி தான் தருவாங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற 2 ஸ்லாட்டை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இது அப்கிரேட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு அகெயின் அப்கிரேட் பண்ண போகிறேன். ஸோ அதே எக்யூப்மெண்ட் தான். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட் நான் அப்கிரேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பியிலேருந்து ஏக்கு போயிருக்கு. ஓகே கைஸ், இப்போ இந்த எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3மே க்ரீனாக தான் இருக்குது. 3 ஸ்லாட்டுமே க்ரீனாக தான் இருக்குது. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம வந்து காட்லி எக்யூப்மெண்ட்டாவோ இசட் எக்யூப்மெண்ட்டாவோ மாற்ற முடியாது. பட் இதை வந்து எஸ்ஸாவோ இல்லைனா இசட்டாவோ நம்ம மாற்ற ட்ரை பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ எக்யூப்மெண்ட்டை இந்த ரீஅப்கிரேட் செகண்டில் பார்த்தீங்கன்னா ரீஅப்கிரேட் ஸ்லாட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணால் இந்த அந்த 3 ஸ்லாட்டோட எதுவுமே காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து ரீஅப்கிரேட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ரீஅப்கிரேட் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் அப்படின்னு 2 இருக்கும். ஸோ இது எப்படின்னா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆன் ஆரஞ்ச், ஸ்டாப் ஆன் ரெட்டுன்னு இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த 3 ஸ்லாட்டில் செகண்ட் ஸ்லாட்டை தான் இப்போ நம்ம ரீஅப்கிரேட் பண்ணுறோம். ஸோ அது வந்து நமக்கு ஆரஞ்சு வரணும், இல்லைனா வந்து ரெட் வரணும். அந்த 2ல் ஏதாவது வந்தால் தான் நல்ல எக்யூப்மெண்ட்டாக அதை மாற்ற முடியும். ஸோ அது வந்து இப்போ நம்ம வந்து இப்போ இது இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 1ல் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் மினிமம் கொடுக்குறேன். இப்போ வந்து ஒன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு வாட்டி மட்டும் இதை ரீஅப்கிரேட் பண்ணலாம். அப்படி ஒரு வாட்டி ரீஅப்கிரேட் பண்ணும்போது ஒரு வாட்டி நம்ம அந்த ஃபஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆரஞ்சு வந்துடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் அகெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களாவே பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி பண்ணணும், ஒவ்வொரு வாட்டியும் தனித்தனியாக பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு நம்பர் செட் பண்ணுங்கள். ஸோ அத்தனை வாட்டி கண்டினியூஸாக அது பண்ணிக்கிட்டே இருக்கும், நாங்களே ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறோம். உங்களுக்கு எதில் வந்து ஸ்டாப் பண்ணணுமோ அதை வந்து இதை கீழே மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஸ்டாப் ஆன் ஆரஞ்சில் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டாப் ஆன் ரெட்டில் வச்சுட்டு நான் வந்து ஒரு 10 இல்லைனா 13 கொடுத்துட்டு கீழே இருக்க ரீஅப்டேட் கொடுத்தேன் அப்படின்னா, இது வந்து 13 டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இது ரன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எப்போ அது ரெட்டில் வருதோ அந்த டைம் வந்து அது ஸ்டாப் ஆகும். இப்போ வந்து ஆரஞ்சு வந்துச்சு. இப்போ நான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுலேருந்து ரெட்டுக்கு மாற்றிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வந்துச்சுன்னா அது ஸ்டாப் ஆகுது. ஏன் அப்படின்னா, நான் இப்போ வந்து ரெட்டில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஆரஞ்சில் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா, எப்போ இது 13 டைம்ஸ் இதாக ரன் ஆகும்போது ஆரஞ்சில் வருதோ அந்த டைம் இது ஸ்டாப் ஆகும். இது வந்து 13 டைம்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அது வந்து 13 அந்த டைம் மட்டும்தான் அப்போ வரும் அப்படின்னு இல்லை. இப்போ உங்களுக்கும் செகண்ட் டைமே வரலாம், தேர்ட் டைமே வரலாம், ஃபோர்த் டைமே வரலாம்.
ஸோ அந்த மாதிரி வரலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் அது உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணாமல், நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து சும்மா ஒரு லிமிட்டட் வந்து லிமிட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து 30 டைம்ஸ் வந்து நம்ம செட் பண்ணலாம். இப்போ ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 4 டைம் செட் பண்ணுறேன். ஓகே, ஒரு 5 டைம் செட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆன் ஆரஞ்சில் வச்சுருக்கேன். இப்போ கீழே இருக்க அப்கிரேடை வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த 5 டைம்ஸ்க்குள்ளே ஆரஞ்சு வந்துடுச்சு அப்படின்னா மட்டும் இந்த எக்யூப்மெண்ட்டோட இது வந்து ஸ்டாப் ஆகும். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், பார்த்தீங்களா இப்போ வந்து 5 டைம்ஸ் இது ரன் ஆகிடுச்சு. பட் நமக்கு வந்து எந்த ஸ்பெஷலான இதுவுமே கிடைக்கல. இது வந்து ஏலே நிற்குது. ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வரைக்கும் தான் போகுது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக பண்ண இது பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பிக்கு போயிருக்கு. ஸோ வந்து இது வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இதே கிடையாது. ஓகே, இதை வந்து நம்ம என் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் எக்யூப்மெண்ட் அப்கிரேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வந்து நாம் அப்கிரேட் பண்ணால் எதுக்கு வந்து எனக்கு வந்து ஆரஞ்சு வரும் அப்படின்னே தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் இதை கிளிக் பண்ணி அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து நான் அப்கிரேட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈயை வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஈயெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எஸ்ஸாவோ இசட்டாவோ மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிலேயோ இல்லைனா சிலேயோ இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டியில் இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி EDCBASZ இப்படி தான் அது வந்து போகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது சிஓ பிஓ இருக்கோ அதை நம்ம கிளிக் பண்ணி மாற்றுறது வந்து நமக்கு வந்து அந்த எக்யூப்மெண்ட்டை வந்து நம்ம வந்து எஸ்ஸாவோ இசட்டாவோ அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, சில வந்து எல்லாமே எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இது இதில் இருக்குது, இது டியில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இது சியில் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே போயிட்டு அர்ச்சிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து இது வரைக்கும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொஞ்சம் விசிபிளாக தெரியுற மாதிரி இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து என்னோடய மெயின் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது பிகினர் அக்கௌண்ட்னால இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து இப்போ வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குல்ல. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த எக்யூப்மெண்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த எக்யூப்மெண்ட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூ அண்ட் யுவர் செல்ஃப் எ லிட்டில் ரிவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதான் இந்த எக்யூப்மெண்ட்டோட நேம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹவு டு கெட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து அதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் மெடல்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த கேம் ப்ளே பண்ணும்போது நமக்கு வந்து கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மெடல் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் நான் கொடுக்குறேன். என்ன பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட் மெடலை வச்சு நம்ம வந்து இந்த எக்யூப்மெண்ட் வாங்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு வேல்யூ செட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4 டைம் செட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட் வந்து எனக்கு ஒரு 4 டைம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஈயாக இருக்கலாம், சியாக இருக்கலாம், பியாக இருக்கலாம். அப்படி ஒவ்வொரு லெவலுக்கு வந்து நமக்கு இருக்கும். இப்போ எக்யூப்மெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம கலெக்ட் பண்ண அந்த 4 எக்யூப்மெண்ட் வந்துடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து எஸ்ஸாக மாற்றுறது இசட்டாக மாற்றுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டியை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். நான் இதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா நான் வேண்டான்னு சொன்னேன்னா ஈயை விட டி வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் டிக்கு போனேன். ஸோ இப்போ வந்து டி அப்கிரேட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டி வந்து பிக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து அகைன் நம்ம இன்னொரு வாட்டி அப்கிரேட் பண்ணணும். இப்போ செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரீன் தான் வந்திருக்கு. இப்போ தேர்ட் டைமும் நமக்கு க்ரீன் தான் வந்திருக்கு.
ஸோ இந்த எக்யூப்மெண்ட்டை இதுக்கு மேலே அப்கிரேட் பண்ணுறது வந்து நமக்கு வந்து நிறைய ஜெனி வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து வேஸ்ட்டு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. இதை வந்து நான் செகண்ட் டைம் அப்கிரேட் பண்ணுறேன்னா, இதில் வந்து சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆரஞ்சோ இல்லைனா வந்து ரெட்டோ வந்துடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஜெனி வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அது வந்து இஷ்யூ இல்லை. ஸோ அந்த எக்யூப்மெண்ட் வந்து ஒரு நல்ல எக்யூப்மெண்ட்டை நம்ம மாற்றலாம். பட் ஆரஞ்சு வராமல் நமக்கு வந்து இந்த மாதிரி க்ரீனாகவே வந்துட்டு இருந்துச்சுன்னா, அந்த எக்யூப்மெண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான எக்யூப்மெண்ட் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இப்படி தான் எக்யூப்மெண்ட் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எப்படி கரெக்டான டீம் டேக்கை சூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த கேம் ஆல்ரெடி விளையாட தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்குலாம் சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் எப்படி கரெக்டான எக்யூப்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து எக்யூப்மெண்ட்டை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற டவுட் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.